திரு எஸ் திருச்சுரம் அவர்களை அழைக்கின்றோம். நன்றி திருமதி பாலச்சந்திரன் அவர்களே, அவர்களே, நாங்கள் பாலாவினுடைய நினைவுகளோடு அவரால் நாம் அனைவரும் இந்த மண்டபத்திலே எங்களுக்குள் இருக்கின்ற பல்வேறு முரண்பாடுகள், வேறுபாடுகள், வர்க்கங்களை தவிர்த்து ஒன்றாக கூடியிருக்கிறோம் என்பதுதான் நாங்கள் பாலாவுக்கு வழங்கக்கூடிய ஆதிபூச்ச மரியாதை. என்னை பொறுத்தளவில் நான் இதனை ஒரு அஞ்சலி கூட்டமாக உண்மையிலேயே பார்க்கவில்லை. அவருடைய வாழ்க்கை, அவருடைய பணி, அவருடைய சேவை ஆகியவர்களை அவரோடு இணைந்து விளங்கியவர்கள், அவரை புரிந்து கொண்டவர்கள் பகிர்ந்து கொள்கின்ற ஒரு நினைவரங்கமாக நான் இதனை எடுத்துக் கொள்கிறேன். ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல வேண்டும். விவேகானந்தர் என்னை சிறப்புரை என்று சொன்னார். அதற்கு காரணம் மற்றவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. என்னை அதில் ஓப்பனாக விட்டு நீங்கள் விரும்பியதை பேசலாம் என்பதுதான் இந்த சிறப்புரை என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். பாலாவினுடைய இறுதிச் சடங்கின் பொழுதும் உரையாற்றிய பலர் இங்கே இருக்கின்றோம். சில வேளைகளில் நாங்கள் இங்கு கூறுகின்ற விடயங்கள் மீளக்கூறலாக கூட இருக்கலாம். ஆனால் அது தவிர்க்க முடியாது என்பதை நான் முன்னிலேயே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். பாலாவோடு 40 ஆண்டுகள் 3 தளங்களில் பாலா ஒரு கலைஞராகவும் நான் ஒரு ஊடகவியலாளராகவும் பழகியதுதான் எனக்கும் பாலாவுக்கும் இருந்த நட்பு. அதனால் பாலாவுடைய அற்புதமான சில திறமைகளை, ஆற்றல்களை நான் 1969ஆம் ஆண்டிலிருந்து நேரடியாக பார்க்க முடிந்தது, அனுபவிக்க முடிந்தது. அதனால் என்னுடைய நட்பு மிக இறுக்கமானது. தினகரன் பத்திரிகையில் நான் கடமையாற்றிய அந்த காலம் பாலாவுடைய கொழும்பு நாடக வாழ்க்கையின் முக்கியமான காலம். பல்வேறு நாடக விழாக்கள், அவர் முதல் முறையாக இளைஞவானுடைய கலையரங்கத்திலே பார்வையாளர்கள் முன்னிலையில் அன்னரைட் என்ற நாடகத்தை முதல் முறையாக வெளியேற்றியது. அது தனி நடிப்பு. அதன் பிறகு ஏற்கனவே சுயபாரதி சொன்னது போல மூலம் உடற்கு கிராமம் இருக்கும் அந்த அன்னரைட் மிக வேகமாக சென்று பாலாவுடைய பேரை அன்னரைட்டாகவே மாற்றிக்கொண்டது. அதன் பின்னர் 83 நாங்கள் சுமையாக சிங்களர்கள் வடிவாங்கிக் கொண்டு யாழ்ப்பாணம் சென்ற பொழுது பாலாவுடைய நட்பு எனக்கு வித்தியாசமான கோணத்திலிருந்து வந்தது. திருதிக்கொண்டு ஒரு நாள் என்னுடைய முரசொலி பத்திரிகை அலுவலகத்துக்கு ஒரு பெரிய ஒரு கோவை பயிரோடு வந்து முன்னால் நின்ற இருக்க சொல்லி இருந்தார். அந்த கோவையை அப்படியே தந்தார். முழுவதும் சிறுவர் கதைகள், சிறுவர்களுக்காக எழுதப்பட்ட கதைகள். அதனோடு சேர்ந்து ஒவ்வொரு கதைக்கும் ஒவ்வொரு ஓவியமும் கீழப்பட்டிருந்தது. நான் உண்மையிலே அவரை நினைத்தேன். யாரோ எனக்கும் பாலாவுக்கும் இருந்த உறவு, அந்த நட்பை புரிந்து கொண்டு அவர் ஊடாக தங்களுடைய சிறுவர் கதைகளை முரசொலியில் ஞாயிறு பதிப்பில் பிரசுரிப்பதற்காக கொடுத்திருப்பதாக. ஆனால் பின்னர் தெரிந்தது அவை பாலா எழுதிய கதைகள், பாலா எழுதிய ஓவியங்கள். இது நான் சொல்ல வருவது என்னவென்றால், பாலாவை நடிகராக வானொலி, தொலைக்காட்சி, மறு நாடகங்கள், திரைத்துறை, தனி நடிப்பு, மறுவழி, ஜதார்த்தம், அபத்த நாடகங்கள் என்று பல்வேறு வகைகளை நாங்கள் பார்த்திருந்தாலும் பாலா ஒரு ஓவியர் என்பதை நான் கண்டு வியந்தேன். ஏறத்தாழ 2 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அந்த சிறுவர் பக்கத்தை அவரே பொறுப்பேற்று நடத்தி சிறுவர்கள் மத்தியிலே முரசொலி பத்திரிகை நன்கு வரவேற்பு பெறுவதற்கு ஒரு முக்கியமான காரணியாக இருந்தார். இதன் பின்னர் 3வது தளம் கனடாவுக்கானது. கனடாவுக்கு நான் வந்த சில வருடங்களிலே பாலா வந்தார். அவருடைய நிகழ்ச்சிக்கு நான் சென்றிருந்தேன். கோணேஸ்வருடைய அந்த வானொலி ஆண்டு விழாவுக்கு வந்திருந்தார். அந்த ஆண்டு விழாவுக்கு வந்தவர்களில் மதியினுடைய அண்ணாவும் ஒருவர், என்னுடைய பெயரை கொண்ட ஒரு கலைஞரும் அப்போது கோணேஸ்வரால் கொண்டு வரப்பட்டிருந்தார். நண்பர் பாலா, மறுபடியும் கணேசபிள்ளை. கணேசபிள்ளைக்கு சென்று 2 வாரங்களுக்குள் கொழும்பை வைத்து படுகொலை செய்யப்பட்டார். இவ்வாறான பல சூழல் காரணமாக பாலாவுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பம் ஏற்பட்டது. ஒரு முக்கியமான உடையை நான் சொல்ல வேண்டும் என்னவென்றால், கனடாவிலே அடிக்கடி பத்திரிகைகளை நாம் பார்த்திருப்போம். யாராவது சுட்டுக் கொலை செய்யப்பட்டால்
போலீசார் சொல்லுவார்கள் the wrong man at the wrong place என்று. பிள்ளையானால் பிள்ளையானத்தின்படியால் அவர் கொல்லப்பட்டு விட்டார் என்று. ஆனால் பாலாவை பொறுத்தளவில்லை the right man at the right place என்றதுதான் பாலா கலாவதற்கு காரணமாக இருந்தது. நான் அதை விவரிக்க வேண்டிய தேவையில்லை. மிக மன உளைச்சலோடு முன்னாள் ஜனாதிபதி பிரேமதாசாவின் படுகொலைக்கு பின்னர் அதிலிருந்த ஒரு சந்தேக நபரை தன்னுடைய வீட்டில் ஒரு அறையில் வாடகை கொடுத்தது குற்றத்துக்காக 2.5 ஆண்டுகள் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு பல்வேறு விதமான மனப்பாதிப்புகளுக்கு என்ன தெரியும், அழிக்க தேவையில்லை இராணுவம், சித்திரவதை செய்ய தேவையில்லை உள ரீதியாக அப்படி செய்வார்கள் என்பதை நான் 82 நாட்கள் யாழ்ப்பாணம் கோட்டைக்குள் இராணுவத்துடைய துணையாக நிர்வகித்தவர். அந்த வகையிலே பாலாவுடைய அந்த மன பாதிப்பை நான் நன்றாக புரிந்து கொண்டேன். ஆனபடியால் அவர் இங்கே நிச்சயமாக வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. வீட்டை சொன்ன உடனே நான் ஆமோதிக்க விரும்புகிறேன். அதை அன்றும் நாங்கள் இருவரும் பேசியிருந்தோம். அவர் இறுதி நிகழ்ச்சிகளே பாலா கனடாவுக்கு வராது வேறு எந்த நாட்டுக்கு சென்றிருந்தாலும் அவரை தமிழ் கலையுலகம் கலைஞர்கள் இவ்வளவுத்தோடும் முழுமையாக பயன்படுத்தியிருக்க மாட்டார்கள். சிறிய கலைஞர்களிலிருந்து மூத்த கலைஞர்கள் வரை எல்லோருக்கும் ஒரு வழிகாட்டியாக, ஒரு சகபாடியாக, எல்லோரோடும் இணைந்து செயற்பட்ட ஒரு கலைஞர் கனடாவில் இருந்திருப்பார் என்றால் இங்கே எத்தனையோ அணிகள் இருக்கின்றன. நாடக குழுக்களாக இருக்கலாம், இலக்கிய குழுக்களாக இருக்கலாம், ஊடக குழுக்களாக இருக்கலாம். எல்லாவற்றோடும் இணைந்து செல்லக்கூடிய, அது மட்டுமில்லை எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக பாலா இருந்திருக்கிறார் என்றால் அதுதான் பாலாவின் தனிச்சனம். அதே போல வாழும் பொழுதே முழுமையான கௌரவத்தை மதிக்க பெற்ற ஒருவர் கனடாவிலே பாலாவை தவிர இதுவரை வேறு யாரும் இல்லை. 2012ஆம் ஆண்டு தமிழர் அவருடைய கலைத்துறைக்கான விருதையும் தங்கள் புதக்கத்தையும் பெற்ற பின்னர் அன்றிரவு அவர் தொலைபேசியில் உரையாடும் பொழுது தன்னுடைய அனுபவத்தை என்னோடு பகிர்ந்து கொண்டார். அதுதான் ஒரு கலைஞனுக்கு விக்கி சொன்னது போல பணமோ அல்லது வீடோ காரோ அல்ல ஒரு முக்கியம். ஒரு கலைஞனுக்கு உரிய மதிப்பு எப்பொழுது கிடைக்கிறதோ அதுதான் அவருக்கான பரிசு, அதுக்கான வெகுமதி, அதுக்கான சன்மானமாக பார்க்கப்பட வேண்டும். அந்த வகையிலே பாலா ஒரு கொடுத்து வைத்தவர். அவர் எம்மை விட்டு பிரிந்ததே எங்களுக்கு சற்று வேதனைக்குரியதுதான். அது எங்கள் கையில் இல்லை. இன்று இங்கே இருக்கின்ற நாங்கள் யார் நாளைக்கு இருப்போம், யார் அடுத்தவனை போய் சொல்ல முடியாது. அந்த வகையிலே பாலாவினுடைய மரணத்தை, அவருடைய இழப்பை நாங்கள் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அவர் இறப்பதற்கு சரியாக 15 நாட்களுக்கு முன்னர், இன்று 15ஆம் தேதி மார்ச், பிப்ரவரி 15ஆம் தேதி தமிழர் அவருடைய 23வது ஆண்டு நடைபெற்றது. இந்த ஆண்டு மலரிலே ஒரு 3 பக்கங்களுக்கு ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். நீண்ட நெடும் பயணம் ஒன்று. அவர் இறந்த பின்னர் அந்த தலைப்பை பார்க்கும் பொழுது எனக்கு அந்த கட்டுரையின் தலைப்பு அவர் போட்டது அவருக்கே ஒரு செய்தி தெரிந்திருப்பதை நினைவூட்டுகிறது. இந்த கட்டுரையின் ஆரம்ப வரிகள் சற்று பொருங்கள், கொஞ்சம் நெடுமூச்சு விட்டு வருகிறேன், நீண்ட காலம் நான் கலப்பயணம் ஆற்றிவிட்டேன் என்றுதான் அந்த முதலாவது பந்தியுடைய முதல் 3 வரிகளும் இருக்கின்றன. இவற்றை பார்க்கும் பொழுது பாலா ஒரு வகையிலே தன்னுடைய அடுத்தடுத்த நிகழ்வுகளை உணர்ந்து கொண்டிருப்பார் என்று கூட எண்ண தோன்றுகிறது. அவர் மரணிப்பதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னர் நான் ஒரு மதிய வேளையில் அவருக்கு தொலைபேசி எடுத்த பொழுது அவருடைய அன்பு மனைவியார் தான் அந்த தொலைபேசியை பதிலளித்தார். கொடுக்கட்டேன் பாலா இங்கே என்று வைத்தியசாலையில் இருக்கிறோம், அவர் தொடர்ச்சியான அந்த சிகிச்சைக்காக வந்திருக்கிறார் என்று சொன்னார். நான் பேச வேண்டிய விடயத்தை அவருடைய மனைவியோடு பேசிவிட்டு முடித்துவிட்டு காலமானது கடந்த மாதம் 26ஆம் தேதி, அதற்கு 3 நாட்களுக்கு முன்னர் 24ஆம் தேதி காலை 8 மணி அளவிலே ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. எனக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது, இது எந்த பாலா அழைக்கிறார் என்பதற்கு. அநேகமாக எல்லோருமே நாங்கள் தமிழில் பாலச்சந்திரன் என்றாலும் BALACயை தான் பார்ப்போம், பாலச்சந்திரன் என்று. ஒரே ஒரு பாலச்சந்திரன் மட்டும் தொலைபேசியிலே PALACHA என்று பாலச்சந்திரனாக வந்தால் அது நண்பர் KS பாலச்சந்திரன் தான். இதை நான் சொல்றதுக்கு காரணம்,
அவர் ஒருமுறை நான் கேட்டபோது சொன்னார், என்னுடைய பெயர் பாலச்சந்திரன் தான், நான் பாலச்சந்திரன் அல்ல என்று. நான் சொன்னேன், நீங்கள் எப்பொழுதுமே இளமையான சந்திரன் என்று. இப்படியான ஒரு சின்ன சின்ன விடயங்கள் கூட பல முக்கியமான கருத்துக்களை ஆழமாக புகுத்தி பார்க்கின்ற ஒரு நல்ல தலை சிறந்த பண்பாளர் அவர்கள். நான் திலீப் குமார் அவரோடு 2 வருடங்களுக்கு பேசியிருந்தேன். இந்த கூட்டம் நாம் பேசிவிட்டு போகிறதா இல்லாமல் உலகம் முழுவதும் உள்ள தமிழ் மக்கள் பயன்படக்கூடிய வகையிலே ஏதாவது நிலையான ஒரு விடயத்தை இந்த கலைஞருக்கு நாங்கள் செய்ய வேண்டும். அவ்வாறான ஒரு முடிவு எடுப்பதற்கு என்னை பொறுத்தவரையிலே இப்பொழுது தகுதியான ஒருவர் நண்பர் திலீப் குமார் தான். நான் பொறுப்பங்களுடன் திறந்தால் நினைக்கக்கூடாது. அதில் ஏதாவது ஒரு முக்கியமான பங்கை அவருக்கு செலுத்துவதற்கு தமிழர் தகவல் சித்தமாக இருக்கிறது என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பு தந்ததற்காக நன்றி கூறி அமைகின்றோம்.